பாம்பனியம்மன் திருக்கோவில். ஆவுடையார் கோவில் அருகே விளானூரில் பாம்பனியம்மன் கோவில் அமைந்துள்ளது. பழமையான பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் சோனகருப்பர், பாம்பனியம்மன் ஆகிய தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர். முற்காலத்தில் 150 வருடங்களுக்கு முன்பாக தற்போதைய பரம்பரை அறங்காவலர் ஏகாம்பரம் அவர்களின் முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்பகுதியில் உள்ள ஈச்ச மரத்தடியில் அம்பிகையை தொடர்ந்து வழிபட்டு வந்தனர். அவ்வாறு வழிபட்ட போது அந்த கிராமத்தை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு நோய் நொடிகள் நீங்கியதால் தொடர் வழிபாடுகள் நடைபெற்று 1936ஆம் ஆண்டு ஏகாம்பரம் அவர்களின் தலைமையில் கும்பாபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து 2011ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடந்து தற்பொழுது ராஜகோபுர திருப்பணிகள் நடைபெற்று தற்போது 2025ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தினசரி 3 கால பூஜைகள் நடைபெறும் இக்கோவிலில் வெள்ளிக்கிழமை தோறும் வேண்டுதல் உள்ள பக்தர்கள் பாம்பனியம்மனை வழிபட்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி செல்கிறார்கள். ஆடி மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் திரளான பெண்கள் வழிபாடு செய்வர். ராகுதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ராகுதோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் ராகு கேது நிவர்த்தி தலமாக இங்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள நற்பலன் கிட்டுகிறது. ராகுதோஷம், நாகதோஷம் உள்ளவர்கள் சன்னதி அருகில் உள்ள ஈச்ச மரத்தின் அடியில் நாகர் சிலையை உரிய முறையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய தோஷம் நீங்கி கை மேல் நற்பலன் கிடைக்கிறது. ஆடு, மாடு, கோழிகளுக்கு நோய் வராமல் இருக்கவும், மனிதர்களுக்கு பாம்பு தொல்லை, பாம்பு கனவில் வருதலை தடுக்கவும் வேண்டி கோழியை காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்து அதனை தீர்த்தமாக பயன்படுத்த நோய் தீர்கிறது. ஆடு, மாடு, கோழி மஞ்சள் நீர் தெளிக்க நோய் நீங்குகிறது. திருமண தடை உள்ளவர்கள் குளத்தில் நீராடி ஈச்சமரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி பலன் அடைகிறார்கள். நாகதோஷம் நீங்கி கால்நடை பாதுகாத்து பாம்பு பயம் நீக்கும் பாம்பனியம்மனை நாமும் வழிபடுவோம்.